பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இப்போது அடுத்த இது ரொம்ப ஒரு அழகான கொஷின். ஏன் விபூதி, அதாவது அந்த சாம்பல் பனை இலைகள்லேருந்து எடுக்கப்படுது? அது எதுக்காக, ஏன், வாட் வாஸ் யூஸ்ட் அஸ் ஆஷ்? முன்னாடி காலத்தில், இப்போ நம்ம சொல்கிறோம் பனை இலைகள்னு, முன்னாடி காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின். Why ash is taken from palm leaves and earlier what ash was used for அப்படின்னு. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் ஜெருசலேம், பெத்லஹேம், அந்த இதெல்லாம் மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரிச்சம் மரங்கள் இல்லையா? ஸோ பேரிச்சை இது தான் பாம்ஸ். ஸோ அந்த லீஃப் நிறைய கிடைக்கும், அதை தான் எடுத்துப்பாங்க. அதை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நம்மளுடைய நம்ம எப்போ இதை பாம் இது எப்படின்னா, குருத்தோலை ஞாயிறு இருக்கு இல்லையா? குருத்தோலை ஞாயிறிலிருந்து அப்போ குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கி நம்மளுக்கு எல்லோரும் இந்த இலைகளை, பனை இலைகளை கொடுப்பாங்க. ஜெருசலேம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த பேரிச்சையினுடைய அந்த இலைகள். ஆனால் நம்மளுக்கு நம்ம நாட்டில் பேரிச்சையெல்லாம் நிறைய கிடையாது. அதுவும் மெயினாக தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா பேரிச்சை இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இளம் தென்னங்குருத்து இருக்கு இல்லையா? அதாவது இளநிக்கு போகிற அந்த தென்னங்குருத்தும் தென்னை இலைகளும், இல்லைன்னா நிறைய எங்கே பனை இருக்கோ அந்த பனங்குருத்து இலைகளும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளோட குருத்து ஞாயிறு அன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் தென்னை பனை இலைகள் தான், தென்னை இலைகள் தான். அதாவது சின்னதாக அந்த ஒரு மாதிரி மஞ்சளாக அழகாக இதாக இருக்கும் இல்லையா? அதை எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போது அந்த குருத்து ஞாயிறு அன்னைக்கு எடுக்கப்பட்ட இதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை மந்திரிக்கப்பட்டதை தான் இப்போது நம்ம ஆஷ் வெட்னஸ்டே அன்னைக்கு, விபூதி புதன் அன்னைக்கு அதை எரித்து சாம்பல் ஆக்குறாங்க. ஏன் சாம்பல்? அந்த பழைய ஏற்பாட்டில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். ஏன் சாம்பல்னா, சாம்பல் மனம் திரும்புறதுக்கு ஒன்று நீ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒன்று. அப்புறம் பழைய காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா, வருத்தப்படும் போது, பாவம் செஞ்சு மனஸ்தாபப்படும் போது, வருத்தப்படும் போது, நோன்பு இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், சாம்பலை தான் உடம்புல தடவிக்குவாங்களாம், சாம்பலை சாப்பிடுவாங்களாம், இல்லை சாம்பலை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சாம்பல் ஏன் எந்த பனைகள், இது அதோடைய ஆன்சர், பதில். அதுக்கு ஒரு தனி சாப்லெட் இருக்குங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது ஏன் கோல்டு கலராக இருக்குது? ப்ளஸ் இந்த சாப்லெட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு க்ரௌன் இருக்குது, கிங்ஷிப் காமிக்கிறதுக்கு ஒரு க்ரௌன் இருக்குது. இது நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதை போடுவாங்க, ஃபோட்டோ பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு கிரீடம் இருக்குது. இதுக்கு இந்த பனையும் அழகாக தங்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த 40, 10, 20, 30, 40 ஜாப் டியர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது இது இயற்கையாக விளையிற ஒரு கொட்டை. அதில் பார்த்திங்கன்னா கண்ணீர் துளிகளாக இருக்கும். அந்த கலரும் சாம்பல் கலரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே சாமி பாடுபடுற இது. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான குப்பிங்க, ஒரு குட்டி டைனி கிளாஸ் வெரி டைனி கிளாஸ் jar is here and you can see it is completely filled with ashes. இது அந்த விபூதி, அந்த blessed ashes இருக்கு இல்லையா? அதை கம்ப்ளீட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக ஐகானிக்காக, ரொம்ப அழகாக இதை இந்த சாப்லெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாம்பலுங்கிறது மனம் திரும்புதலுக்கு, பணிவை கொடுப்பறதுக்கு, நான் ஒன்றும் இல்லை, கடவுள் தான் எல்லான்னு ஒன்று புரிய வைக்கிறதுக்கு. அந்த காலத்தில் ஒலிவ இலைகளை சம்டைம்ஸ் ஆலிவ்ஸ் இல்லையா? ஆலிவ்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஆலிவ்ஸை கூட அவங்க எரித்து சாம்பல் ஆக்கினாங்க. பழைய ஏற்பாட்டில் மரத்தில் இருந்து கிடைச்ச சாம்பல் கூட யூஸ் பண்ணாங்க. இல்லைன்னா எது எரிக்கிறாங்களோ அந்த சாம்பலையிலையும் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ
அந்த காலத்தில் பேரிச்சை சாம்பல், பேரிச்சை இலைகளில் பண்ணாங்க, ஆலிவ்ஸில் பண்ணாங்க. அவங்க எரிச்ச பழைய ஏற்பாட்டில் தீயிலிருந்து என்னென்ன கிடைக்குதோ அந்த சாம்பலை மனம் திரும்புதலுக்கு, பாவத்தை அறிக்கையிடும்போது மனம் வருந்ததுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணாங்க. நாம் எப்படி மனம் திரும்பி இந்த இது பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா 40 நாளில் வர வேண்டிய பயணம், இஸ்ரேல்ஸு ஈஜிப்டிலிருந்து இஸ்ரேலுக்கு வர்றதுக்கு வெறும் 40 நாட்கள் போதுமா. இன்னும் அவங்க விசுவாசமாக இருந்திருந்தாங்கன்னா 40 நாட்கள் போதும். ஆனால் விசுவாச ஈன்மையினால தான் அவங்க 40 வருஷங்கள் வந்தாங்க டு ரீச் ப்ராமிஸ் லேண்ட். நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. எப்படி ஆண்டவரை நம்பி விசுவாசமாக போகிறோன்னு. இந்த சாப்லெட் ஜெபமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது எதுக்கு கிரீடம் அப்படின்னா கிங்ஷிப்பை குறிக்கிறது. முதல்ல இந்த குருத்து ஞாயிறு அன்னைக்கு ஓசன்னா பாடிக்கிட்டே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பனை இலைகளை இது பண்ணாங்க ராஜாவை வரவேற்கிறதுக்கு. அதுதான் இந்த கலர், கோல்டன் கலர், தங்க கிரீடம். அந்த ராஜாதி ராஜனை எல்லாம் வரவேற்கிறாங்க. இது அப்படியே பாட்டு ஹோசன்னா ஹோசன்னான்னு சொல்லிட்டு வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவரை எல்லாம் இது பண்ணி கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்ணும்போது பாவத்தில் இருக்கோம் இல்லையா. அப்போது நம்மளை மீட்கிறதுக்கு வந்தவரை எப்படி நம்ம இது பண்ணுறோங்கிறது தான் இந்த சாப்லெட்டோடது. இந்த 40 மணிகளுமே ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக்கியறலும், ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக்கியறலும், ஆண்டவரே என் விசுவாசத்தை எனக்கு தந்துடலும். இதுதாங்க 40 ஜெபமே. நம்ம விசுவாசத்தை மிகுதிப்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த ஜெபமாலை, இந்த சாப்லெட் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்லங்க. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், இந்த விபூதி புதன்னா என்ன, 40 நாட்கள்னால் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த எப்படி இந்த பனை ஓலைகளை இல்லை எல்லா ஊர்லேயும் எப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒவ்வொன்றுலேயும் ஒரு டீட்டெயில் இருக்குது, ஒரு ஜெபம் இருக்குது, ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா. நாம் அதே நம்பிக்கையோடு இந்த பயணத்தை தொடர்வோம். மாமா லவ்ஸ் யூ ஆல்.